ஹாய், வெல்கம் டு மதி ஃபுட் டிப். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி நல்லா குழந்தைங்களுக்கெலாம் ரொம்ப பிடிச்ச சில்லி பரோட்டா ரெசிபி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் முதல்ல ஒரு 4 பரோட்டா எடுத்துக்கிறேன். இதை நம்ம ஒரு கத்தியை வச்சு ஸ்கொயர் ஷேப்பில் வெட்டிக்கிடலாம். நான் ஆல்ரெடி பரோட்டா ரெசிபி போட்டுட்டேன். நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. இதை சிசர் வச்சு இந்த மாதிரி ஈஸியாகவும் கட் பண்ணிக்கலாம். ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மைதா போட்டுக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் போட்டுக்கலாம். கூடவே ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி, கொஞ்சம் உப்பு போட்டு இதை நல்லா பிரட்டிக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி தெளிச்சிட்டு நல்லா சேர்த்து பிரட்டிக்கோங்க. மைதா எல்லாம் அதில் நல்லா ஒட்டுற மாதிரி பிசைஞ்சிக்கோங்க. ரொம்ப தண்ணி ஆகிட வேண்டாம். லைட்டாக இது கிறிஸ்பியாக நம்ம பொரிச்சு எடுக்கணும். அதுக்காக இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 3 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அப்புறமா இந்த பரோட்டா பீசஸ் எல்லாம் அதில் நம்ம போட்டு ஒரு 5 நிமிஷம் வதக்கி எடுத்துக்கலாம். இது கிறிஸ்பியாக வரணுங்கிறதுக்காக பண்ணுறோம். இதை கடைகள்லாம் பஜ்ஜி மாவு மாதிரி கலந்துட்டு பரோட்டா பீசஸை அதில் முக்கி அப்படியே எண்ணெயில் டீப் ஃப்ரை பண்ணி எடுப்பாங்க. அதுக்கு பதிலாக நம்ம இந்த மாதிரி பண்ணி எடுத்துக்கலாம். நல்லா கிறிஸ்பியாக வந்துருச்சு பாருங்கள். இப்போது ஆஃப் பண்ணிக்கலாம். இதை தனியாக எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ ஒரு பேன் வச்சுக்கலாம். இதில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ இதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் பொடி போட்டுக்கலாம். கூடவே ஒரு தக்காளியை நான் மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துருக்கிறேன். இந்த பேஸ்ட்டையும் அதில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. தக்காளி நல்லா பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம். எண்ணெய் பிரிகிற அளவுக்கு வதக்கிக்கோங்க. எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வருது பாருங்கள். இந்த அளவுக்கு கண்டிப்பாக வதக்கிக்கணும். அப்புறமா இதில் நான் வெங்காயமும் கேப்சிகமும் க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதை ஒரு நிமிஷம் வதக்கிக்கோங்க. இப்போ இதில் டொமேட்டோ கெச்சப் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கலாம். கூடவே சோயா சாஸ் 1 டேபிள் ஸ்பூன் ஊற்றிக்கோங்க. ஊற்றி இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் உப்பு போடும்போது கொஞ்சம் பார்த்து போடுங்க. ஏன்னா சோயா சாஸ் டொமேட்டோ சாஸ்லலாம் உப்பு இருக்கும். இப்போது கொஞ்சமாக மல்லி இலை போட்டுக்கலாம். இப்போ இதில் நம்ம பொரிச்சு வச்சுருந்த பரோட்டாவை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. சில்லி பரோட்டாவில் பரோட்டா கொஞ்சம் கிறிஸ்பியாக இருக்கும். அதனால தான் நம்ம பொரிச்சிருக்கோம். இது ஆப்ஷனல் தான். கொஞ்சமாக ரெட் கலர் சேர்த்துக்கலாம். நல்லா கலர்ஃபுல்லாக இருந்தால் கிட்ஸ் நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு தேவையில்லைன்னா விட்டுருங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. பரோட்டா நல்லா கிறிஸ்பியாக வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அவ்வளோதான். சூப்பரான கடைகளில் கிடைக்கிற மாதிரி சில்லி பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. ஆனியன் ரைத்தா வச்சு சாப்பிட்டிங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த சில்லி பரோட்டா செஞ்சு பார்த்துட்டு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் மதி ஃபுட் டிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.